பிரைஸ் தி லார்ட் மக்களே. நம்மளை சுத்தி ஒரு 1000 பேர் இருக்கட்டுமே, அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க யார் வேணா இருக்கட்டும்ங்களேன். ஆனா நம்ம ஆல் ஆஃப் அ சடன் டக்குன்னு ஒரு தனிமை, நம்மளை பார்த்துக்க யாருமே இல்லையே, நம்மளை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நம்ம கிட்ட பேச, நம்ம அன்பா பேச, நீ சாப்பிட்டியா, என்ன பண்ற, உனக்கு ஏதாச்சும் வேணுமா, இல்ல நீ ஏதாச்சும் பண்ண போற, ஹெல்ப் பண்ணவா, அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு நினைக்கிறோம்ல. ஆனா இந்த உலகத்துல வந்து சொல்லிட்டோங்களா, நம்மளுடைய அம்மாவை தவிர நம்மள கேட்கறதுக்கு பாசமா பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. நம்ம வயசானாலும் சரி, நம்மளுக்கு வெல்ல முடியா இருந்தாலும் சரிங்க, நம்மள யாரு இன்ன வரைக்கும் பேம்பர் பண்ணா தெரியுங்களா? நம்மளுடைய அம்மா மட்டும்தாங்க. வேதமா அதாங்க சொல்லுது. இசையா 66:13 கூட, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமாங்க, ஒரு தாய் தேற்றுவதை விட இசைப்பறவங்களை தேற்றுவேன்னு சொல்றாருங்க. கோழி தன் குஞ்சுகளை வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் தன் சிறகுகளை விரித்து எப்படி பாதுகாக்குது இல்லைங்களா? அதே போலதான் இசப்பா நம்மளையும் தன்னுடைய கைகளால் நம்மளை அணைத்து கொண்டு நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்கிற தேவனா இருக்கிறாருங்க. அதனால மற்றவங்க நம்மளை கேட்பாங்க, மற்றவங்க நம்மளை பேம்பர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஐசப்பா ஒருவேளை நீங்க தனிமையா இருக்கும் போது நீங்க இன்னொருத்தவங்களை விசாரிக்க வேண்டும் என்பதுக்காக தான் இந்த தனிமையை உங்களுக்கு கொடுக்குறாரு. தனிமையோட ஃபீல் உங்களுக்கு மட்டும் தானே தெரியுது. அந்த ஃபீலை மற்றவங்களுக்கு கொடுக்காம நீங்க பாத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டேக் கேர்.